கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கு இந்த தேவன் நமக்கு அருளி இருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 61 அதிகாரம் 7வது வசனத்தில் இருக்கிறது. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு ஈடு செய்யும் ஒரு நாளாக இருக்கிறது. Today is a day in which God will compensate blessings into your life. ஏசாயா 61 அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது 1 முதல் 3 வரையுள்ள வசனங்களில் சிறுமைப்பட்டவர்கள் என்று எழுதியிருக்கிறது, இருதயம் நொறுங்குண்டவர்கள் என்று எழுதியிருக்கிறது, சிறைப்பட்டவர்கள் என்று எழுதியிருக்கிறது, கட்டுண்டவர்கள் என்று எழுதியிருக்கிறது, துயரப்பட்டவர்கள் என்றும் எழுதியிருக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு 5 நிலைமையிலே காணப்படுகிற தவிக்கிற ஜனங்களுக்கு நேராக தேவன் ஒரு வார்த்தை அனுப்புகிறார். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும் என்று சொல்லி. சிறுமைப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் நடத்தப்படுகிறீர்களோ, உங்கள் இருதயம் நொறுக்கப்பட்டு இருக்கிறதோ, ஏதோ சில சிறையிருப்புகள் உங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டே இருக்கிறதோ, அல்லது நீங்கள் கட்டுண்டவர்களாய் ஒரு விடுதலைக்காய் கதறிக்கொண்டிருக்கிறீர்களோ, எல்லாவற்றிலும் நீங்கள் துயரமுள்ளவர்களாய், துயரப்பட்டவர்களாய், துன்பத்தின் நடுவிலே நடந்து கொண்டிருக்கிறீர்களோ, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே 5 ஜனங்கள், அதாவது 5 விதமாய் துயரப்படுகிற, வேதனைப்படுகிற ஜனங்களை குறித்து பேசுகிற அதே ஆண்டவர் 3 காரியங்களை அவர்களுக்காய் செய்ய போகிறார். அது மாத்திரமல்ல, 3 நிலைமையிலே ஈடு செய்ய போகிறார். இவைகளைத்தான் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். 1வது வசனத்தை கவனிக்கும் பொழுது அவர் செய்ய போகிற முதல் காரியம் என்னவென்று சொன்னால், அவர் சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று முதல் வசனத்தில் தானே எழுதியிருக்கிறது. இந்த அதிகாரம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதியிருக்கிறபடினாலே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், கர்த்தர் தம்முடைய சமூகத்தில் இருந்து இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை, சுவிசேஷம் என்றால் நல்ல வார்த்தை என்று பொருள், ஒரு நல்ல வார்த்தையை வானத்திலிருந்து உங்களுக்கு நேராக அவர் அனுப்புகிறார். God is bringing a good news into your life. நிச்சயமாய் நம்புகிறேன், கர்த்தருடைய நற்செய்தி உங்களுக்குள் வரும் பொழுது உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா துர்ச்செய்திகளும் மாறி போகிறது. 2வதாக 3வது வசனத்தின்படி அவர் உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்த விரும்புகிறார். God is bringing everything back into order. God brings you to a perfect order. நிச்சயமா நம்புகிறேன், உங்களை சீர்படுத்த அவர் விரும்புகிறார். அவர் சீர்படுத்துவார் என்றால் அவர் புதிதானவைகளை சிருஷ்டிப்பார் என்று பொருள். நிச்சயமா நான் நம்புகிறேன், சுவிசேஷத்தை அனுப்புகிற தேவன் உங்கள் வாழ்க்கையிலே சீர்படுத்த வேண்டியவைகளை சீர்படுத்தி சிருஷ்டிக்க வேண்டியவைகளை நிச்சயமா சிருஷ்டிப்பார். 3வது வசனத்தின் ஒரு பகுதி என்ன சொல்லுகிறது என்றால், அவர் சிங்காரத்தை கொடுக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், பரலோக மகிமையின் அலங்காரத்தை இன்றைக்கு தேவன் அருளும்படிக்கு விரும்புகிறார். God is bringing beauty into your life. God fashions you for his glory. நிச்சயமாய் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த 3 காரியங்கள் சுவிசேஷம் உங்களுக்கு நேராய் வரப்போகிறது. சீர்படுத்த போகிறார், சிங்காரத்தை கொடுக்க போகிறார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, 5 விதத்திலே நீங்கள் துயரப்பட்டு, நீங்கள் நொறுக்கப்பட்டு, சிறைப்பட்டு, கட்டுண்டு கிடந்தீர்கள். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு இப்படிப்பட்ட வார்த்தையை உங்களுக்கு நேராக அனுப்புகிறார். மாத்திரமல்ல, ஈடு செய்யும் தேவன். எப்படி ஈடு செய்கிறார்? அநேக காரியங்களை வேதத்தை பார்க்கலாம். 1க்கும் மேற்பட்ட காரியங்கள் இந்த அதிகாரத்தில் தானே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நான் ஒரு 3 காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். முதலாவதாக, சாம்பலுக்கு பதில் சிங்காரம் என்று எழுதியிருக்கிறது. 3வது வசனத்தை கவனிக்கும் பொழுது சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். சாம்பல் என்று சொன்னால் முடிந்து போன ஒன்று. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, முடிந்து போன காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில அவ்வளவுதான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களே, அந்த முடிந்தவைகளுக்கு பதிலாக மகிமையின் அலங்காரத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். முதலாவது, அவர் ஈடு செய்ய போகிற எல்லை, உங்க வாழ்க்கையில் எதெல்லாம் முடிந்து போனது என்று சொல்லுகிறீர்களோ, ஐயோ இது முடிந்து விட்டது என்று சொல்லுகிறீர்களோ, அந்த முடிவுக்கு பதில் ஒரு மகிமையின் அலங்காரத்தை கர்த்தர் கொண்டு வரப்போகிறார்.
இரண்டாவதாக, லெச்சைக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மை. லெச்சை என்ற சொல் வெட்கத்திலும் கீழானதா இருக்கிறது. லெச்சை அடைந்து தலைகுனிந்து வெட்கி நாணி நின்ற காரியங்கள் இருக்கிறதே, அவைகளிலே கர்த்தர் சொல்லுகிறார் இரட்டிப்பான நன்மை. எனவே முடிவுக்கு பதில் மகிமின் அலங்காரம், லெச்சைக்கு பதில் இரட்டிப்பான நன்மை. அது மாத்திரமல்ல, துயரத்துக்கு பதிலாக ஒரு தைலம் கொடுக்கிறாராம். அது ஆனந்த தைலமாய் இருக்கிறது. அது உங்களுக்குள்ளே துதிப்பாடல்களை பிறப்பிக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியே இந்த 61ஆம் அதிகாரத்தின் கடைசிக்கு வரும் பொழுது அங்கே கர்த்தர் சொல்கிறார், கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நீதியையும் துதியையும் உழைக்க பண்ணுவார் என்று சொல்லி நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்துணையான பலனை இன்றைக்கு கர்த்தர் கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்று அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.